தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடக்கிற அந்த தாலுகா நீதிமன்ற தேர்வுகளை நடத்துறது யாரும் பார்த்தீங்கன்னா எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லு. அதாவது இவங்க வந்து தேர்வு வாரியம். இந்த தேர்வு வாரியத்தோட தலைமை யாரும் பார்த்தீங்கன்னா 2 சீஃப் ஜஸ்டிஸ் தான். இதை நடத்துகிற இந்த சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஹெட், இவங்க தான். இதை நடத்துகிற இவங்களே பார்த்தீங்கன்னா அதே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்தது இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்களே தானாக முன் வந்து வழக்கை எடுத்து நடத்தியிருக்காங்க, விசாரணை இவங்களே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான ஒரு தேர்வு முடிவுகள், இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் பப்ளிஷ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸை வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் செல் நடத்துவாங்க. இதுக்கு தலைமை வந்து இந்த 2 சீஃப் ஜஸ்டிஸ், ஓகேங்களா. ஆனால் ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் இந்த முடிவு அறிவிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட ஒன்ஸ் அப்ரூவல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அரசுக்கிட்ட அந்த இது வாங்க வேண்டியது இருக்குது, ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்டிருக்காங்க அந்த கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க, இமீடியட்டாக பண்ண மாட்டுறாங்க விஷயத்தை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து இருக்கக்கூடிய அட்வொகேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி போன ஹியரிங்லேயே சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 23 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹியரிங்கை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அந்த 23 அப்போ வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அட்வொகேட்டை வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஜனவரி 23 அன்னைக்கு இதுக்கான ஹியரிங் நடக்கும். ஹியரிங் மீன் தமிழில் வாய்தான்னு சொல்லுவாங்களோ அந்த வாய்தான் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அட்வொகேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடிலிருந்து வந்து அதுக்கூடிய ரிப்போர்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க, என்ன ரீசன் சொல்லி சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஹியரிங் அப்போ என்ன நடக்குது அப்படின்றத வந்து அப்போதைக்கு நம்முடைய சேனல் மூலமாக உங்கள்கிட்ட வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அப்போயே வந்து கொடுப்பேன். நான் உங்களுக்கு இதில் விசிபிள் பண்ணி காமிச்சிருக்க அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கிளிப்பை வந்து அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தாலுக் கோர்ட்ஸில், அதான் தாலுகா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த வேக்கன்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தாலுக் கோர்ட்ஸ் இருக்கக்கூடிய வேக்கன்சியை வந்து சீக்கிரமே குயிக்காக ஃபில் பண்ணி முடிக்காததுக்கு இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இந்த கவர்மெண்ட். ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ தாலுக் கோர்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா வேகன்சியுமே ஃபில் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த வேகன்சியும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க, ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து கவர்மெண்ட் அப்படின்றது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணலை, ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லி இந்த ரெக்ரூட்மெண்ட் செல் ஹெட்டு, இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து நடத்துகிறாங்க. அந்த ஹெட்டே பார்த்தீங்கன்னா 2 சீஃப் ஜஸ்டிஸே வந்து அவங்களே அதனால தான் கேஸை தானாக முன் வந்து நடத்தி இந்த ஹியரிங் கொண்டு வந்து அவங்களே இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அந்தளவு சுச்சுவேஷன் அப்படின்றது மாறி இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ மூலமாக. அதனால தான் இந்த வீடியோ பேனர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். தேர்வு நடத்துபவர்களே நீதிமன்றத்தில் புலம்புகிறார்கள், புலம்பல். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிசயமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை அப்படின்றத பேனரில் இதனால சுட்டிக்காட்டி நானுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து அரசு வகிக்கக்கூடிய அந்த பங்களிப்பு அப்படின்றது இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம எதுவும் நானாக எதுவும் சொல்ல வரல. இதை வந்து இந்த 2 சீஃப் ஜஸ்டிஸ் நீதிமன்றமே சுட்டி காட்டுறாங்க அப்படின்ற இந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அண்டு வரக்கூடிய 23 அன்னைக்கு நடக்க போகிற அந்த ஹியரிங்லேயுமே என்ன நடந்தது அப்படின்றத நான் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து 23 அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.